வரலாற்று இடங்களை போய் பார்க்குறவங்க பெரும்பாலும் ஒரு கோயிலா இருக்கலாம், இல்லை ஒரு கல்வெட்டா இருக்கலாம். அந்த மாதிரி நீங்க போய் பார்க்கக்கூடிய இடங்கள்ல பள்ளிப்படை அப்படிங்கிற இந்த ஒரு வார்த்தையை நீங்க பெரும்பாலும் கேள்விப்பட்டிருக்கலாம். அப்படி இந்த பள்ளிப்படை அப்படின்னா என்ன, இல்ல திருமாளிகை அப்படின்னு சொல்லுவாங்க, அப்படின்னா என்ன அப்படின்னா, ஹாய், ஐ எம் ப்ரொஃபசர் பாலு, ஹிஸ்டோரியன் அண்ட் ஆர்கியாலஜி ரிசர்ச். ஹிஸ்டரி பத்தின பல சுவாரஸ்யமான விஷயங்களை தெரிஞ்சுக்க இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பள்ளிப்படை கோயில் அப்படின்னு வரலாற்றில் சில கோயில்கள் குறிப்பிடப்பட்டிருக்கு. இல்லைன்னா திருமாளிகை அப்படிங்கிற வார்த்தை சில இடங்கள்ல குறிப்பிடப்பட்டிருக்கு. அந்த பள்ளிப்படை கோயில் இல்லைன்னா திருமாளிகை அப்படிங்கிற இந்த வார்த்தை எதுக்காக பயன்படுத்தப்பட்டது அப்படின்னா, அரச வம்சத்தை சேர்ந்த யாரோ ஒருத்தர் அவரோட இறப்புக்கு ஞாபகார்த்தமா இருக்கிறதுக்காக உருவாக்கப்பட்ட ஒரு இடமா தான் நாம பார்க்கக்கூடிய இந்த பள்ளிப்படை அப்படிங்கிற இந்த கோயில்கள் இருந்திருக்கும். இன்னும் குறிப்பா சொல்லணும் அப்படின்னா, இறந்த ஒருத்தரனுடைய அஸ்திய அடிப்படையா வச்சு, அடித்தளமா வச்சுதான் இந்த மாதிரியான கோயில்களை கட்டியிருப்பாங்க. இந்த மாதிரியான கோயில்கள் பெரும்பாலும் சோழர்கள் ஆட்சி காலத்துல அதிகமா கட்டப்பட்டிருக்கு அப்படிங்கிறது உண்மை. இதுல முக்கியமா குறிப்பிடத்தக்க ஒரு பள்ளிப்படை கோயில் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, பஞ்சவன் மாதேவி பள்ளிப்படை கோயில். இது இன்னைக்கு முடியுமே வரலாற்றுல ரொம்ப முக்கியமா பேசப்பட்டு இருக்க ஒரு கோயில். உடையார் நாவலை படிச்சவங்களுக்கு இந்த கோயிலை பத்தி நல்லாவே தெரிஞ்சிருக்கும். பஞ்சவன் மாதேவிக்காக அவங்களோட அஸ்தியை அடித்தளமா வச்சு இந்த பள்ளிப்படை கோயிலை உருவாக்கியிருப்பாங்க. இந்த மாதிரி கோயில் உருவாக்கப்படலை, அவங்களுடைய அடையாளமா மட்டும்தான் ஒரு இடம் இருந்திருக்கு அப்படின்னா அதுக்கு திருமாளிகை அப்படின்னு பேரு. அதாவது இறந்த அந்த அரசனுக்காகவோ இல்ல அரசிக்காகவோ இல்ல அரச குடும்பத்தை சேர்ந்தவங்களுக்காகவோ நினைவாக உருவாக்கப்பட்ட ஒரு இடம் அப்படிங்கிறத குறிப்பிடுறதுக்காக திருமாளிகை அப்படிங்கிற வார்த்தையை கல்வெட்டுல முன்னாடி பயன்படுத்தியிருப்பாங்க. எங்கேயாவது இந்த வார்த்தைகள் பயன்படுத்தி இருக்கிறத நீங்க பார்த்தீங்க அப்படின்னா அது யாரோட நினைவா அந்த இடம் இருக்கு அப்படிங்கிறத தேடி பார்க்க முயற்சி பண்ணுங்க.